வணக்கம். தினமும் வாட்ஸ்அப்ல என்ன போஸ்ட் பண்றதுன்னு மண்டைய பிச்சுக்கிறீங்களா? கவலைய விடுங்க. அந்த பெரிய தலைவலிய ஒரு சிம்பிளான ஆனா செம்ம பவர்ஃபுல்லான சிஸ்டமா மாத்துறது எப்படின்னு தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். வாங்க உள்ள போலாம். ஆ இந்த கேள்வி நம்மள மாதிரி கண்டென்ட் உருவாக்குற ஒவ்வொருத்தரும் காலையில எந்திரிச்சதும் முதல்ல கேட்குற கேள்வி இதுதான். அந்த வெள்ளை பேப்பரையோ இல்லைனா காலி ஸ்க்ரீனையோ பார்க்கும்போது ஒரு ப்ரெஷர் வருமே. நம்ம எல்லாருக்குமே அது நல்லா தெரியும். ஆமா, இந்த டிஜிட்டல் உலகத்துல தினமும் ஏதாவது புதுசா கொடுத்தே ஆகணுங்கிற கட்டாயம் நம்மள சோர்வடைய வச்சிடுது. இந்த தொடர்ச்சியான தேவை இருக்கு பாருங்க, அது பல நேரம் நம்மளோட கிரியேட்டிவிட்டியவே காலி பண்ணிடுது இல்லையா? அப்ப இதுக்கு என்னதான் தீர்வு? சும்மா ஏதோ ஐடியாக்களை லிஸ்ட் போடுறதுல இல்ல. அதுக்கு பதிலா திரும்ப திரும்ப பயன்படுத்தக்கூடிய ஒரு சிஸ்டமை உருவாக்குறதுல தான் இருக்கு. நாம அதை ஒரு பர்சனல் கண்டென்ட் இன்ஜின்னு சொல்லலாம். அதாவது உங்களுக்கான ஒரு சொந்த கண்டென்ட் மிஷின். இது இருந்தா அடுத்து என்ன பண்றதுன்னு நீங்க யோசிக்கவே வேண்டாம். இந்த மெஷின் ஓடுறதுக்கு மூணே கியர் தான் தேவை. முதல்ல ஐடியாக்களை உருவாக்குறது, ரெண்டாவது நம்ம ஆடியன்ஸ் யாருன்னு சரியா புரிஞ்சுக்கிறது, மூணாவது என்ன கண்டென்ட் போட போறோங்கிறத முன்கூட்டியே பிளான் பண்றது. பார்க்க சிம்பிளா இருந்தாலும் இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு முறை. சரி, வாங்க இந்த சிஸ்டத்தோட முதல் கியரை போட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணலாம். இதுதான் எல்லாத்துக்கும் முக்கியமான எரிபொருள். ஒரே ஒரு சின்ன டெக்னிக்கை வச்சு எப்படி கணக்கே இல்லாம ஐடியாக்களை அள்ளி எடுக்கிறதுன்னு இப்ப பார்க்க போறோம். இந்த யோசனை உருவாக்கும் வழிகாட்டினா என்னன்னு கேக்குறீங்களா? அது ஒன்றும் இல்ல, ஒரு ஜீனி கிட்ட வரம் கேட்குற மாதிரி தான். நீங்க ஒரு ஏஐ கிட்டயோ இல்ல ஒரு சிஸ்டம் கிட்டயோ எனக்கு இந்தந்த மாதிரி ஐடியாஸ் வேணும்னு ரொம்ப டீட்டெயிலா கேட்குற ஒரு கமெண்ட், நீங்க எவ்வளவு தெளிவா கேட்குறீங்களோ அந்த அளவுக்கு அது ஐடியாக்களை கொட்டும். உதாரணத்துக்கு இங்க பாருங்க, சும்மா ஐடியா கூடன்னு கேட்காம நான் ஒரு சூப்பரான வாட்ஸ்அப் நியூஸ்லெட்டர் பண்ணணும், அதுக்கு ஐடியாஸ் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா கிரியேட்டிவா எல்லாரையும் ஈர்க்கிற மாதிரி இருக்கணும்னு எவ்வளவு விவரமா கேட்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு கிடைக்கிற ரிசல்ட்டும் தரமா இருக்கும். சரி, அப்படி கேட்டா என்னதான் கிடைக்கும்? இதோ பாருங்க. நீங்க பிசினஸ பத்தி பேச விரும்புறீங்களா? தினமும் ஒரு பிசினஸ் ஐடியா, ஷார்க் டேங்க் ஷோல இருந்து கத்துக்க வேண்டிய விஷயங்கள், பெரிய கம்பெனிகள் செஞ்ச தவறுகள், சரியான நேரத்துல பிசினஸ மாத்தி ஜெயிச்ச கதைகள்னு லிஸ்ட் போய்கிட்டே இருக்கும். ஓகே, செல்ஃப் டெவலப்மெண்ட் டாபிக் வேணுமா? அதுக்கும் இருக்கு. உங்க மார்னிங்கை எப்படி சூப்பரா மாத்துறது, சின்ன சின்ன பழக்கங்கள் எப்படி பெரிய மாற்றங்களை கொண்டு வரும், தள்ளி போடுற பழக்கத்தை எப்படி ஜெயிக்கிறது, நோ சொல்றதோட பவர் என்ன, இப்படி எக்கச்சக்க தலைப்புகள் இருக்கு. அடுத்து ஹெல்த் அண்ட் வெல்னஸ். தினமும் ஒரு யோகாசனமும் அதோட பலன்களும், நிம்மதியா தூங்க சூப்பர் டிப்ஸ், மனசை ரிலாக்ஸ் பண்ற டெக்னிக்ஸ், உடம்ப ஹைட்ரேட் பண்ண சிம்பிள் வழிகள்னு, அப்பாடா எவ்வளோ வெரைட்டி பாத்தீங்களா? கடைசியா கொஞ்சம் ஜாலியா வேணுமா? போட்டோகிராஃபியோட பேசிக்ஸ், உலகத்துல இருக்கிற விதவிதமான சமையல், தினமும் ஒரு டான்ஸ் மூவ், யாருக்கும் தெரியாத சூப்பரான சுற்றுலா இடங்கள்னு இதுல சாத்தியங்களுக்கு முடிவே இல்ல. அப்போ முக்கியமான விஷயம் என்னன்னா, ஐயோ ஐடியாவே இல்லையேங்கிற கவலையில இருந்து அடேங்கப்பா 100க்கும் மேல ஐடியாஸ் இருக்கேங்கிற ஒரு நிறைவுக்கு நீங்க ஒரே நிமிஷத்துல வந்துடலாம். இதுதான் இந்த முதல் கியரோட அசல் பவர். ஓகே, இப்போ ரெண்டாவது கியருக்கு போகலாம். நம்ம கிட்ட ஐடியாஸ் மழை மாதிரி குவிஞ்சு கிடக்கு. ஆனா ஒரு சூப்பரான ஐடியா மட்டும் இருந்தா போதுமா? அது சரியான ஆடியன்ஸை போய் சேரணும், அவங்களோட கனெக்ட் ஆகணும். அதுக்கு முதல்ல நம்ம ஆடியன்ஸ் யாருன்னு நாம தெரிஞ்சுக்கணும். இந்த ரெண்டாவது வழிகாட்டியோட வேலை என்னன்னா, நம்ம ஆடியன்ஸை ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்க்குற மாதிரி தான். நம்மளோட கண்டென்ட் யாருக்கு, அவங்களுக்கு என்ன தேவை, அவங்க எதை விரும்புவாங்கன்னு இது தெளிவா நமக்கு ஒரு படம் போட்டு காட்டிடும். இந்த ஒப்பீடு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஆடியன்ஸ் யாருன்னு தெரிஞ்சுக்கிறத விட அவங்க ஏன் நம்ம கண்டென்ட்டை பார்க்கணும்னு புரிஞ்சுக்கிறது தான் முக்கியம். அவங்க வயசு, வருமானத்தை விட அவங்களோட ஆசைகள் என்ன, அவங்க பிரச்சனைகள் என்ன, அவங்க இலக்குகள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம கண்டென்ட் அவங்க மனசை தொடும். ஸோ இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம ஆடியன்ஸை ஆழமா புரிஞ்சுக்கலாம். அவங்களோட வயசு, அவங்க என்ன யோசிக்கிறாங்க, ஆன்லைன்ல என்ன பண்றாங்க, இதையெல்லாம் வச்சு நம்ம ஐடியல் ஆடியன்ஸ் யாருன்னு ஒரு தெளிவான சித்திரத்தை உருவாக்க முடியும். சூப்பர். இப்போ நம்ம கிட்ட ஐடியாஸ் இருக்கு, நம்ம ஆடியன்ஸ் யாருன்னு தெரியும். அடுத்து என்ன? ஆக்ஷன்ல இறங்க வேண்டியதுதான். அதுக்கு தான் இந்த மிஷனோட கடைசி கியர், அதாவது மூணாவது கியர். இது ஒரு ஐடியாவை எப்படி செயல்படுத்தலான்னு ஒரு முழு பிளானா மாத்தும். இந்த மூணாவது வழிகாட்டி ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட் மாதிரி. ஒரு ஐடியாவை எடுத்து அதை வச்சு அடுத்த 30 நாளைக்கு என்னென்னலாம் பண்ணலான்னு ஒரு முழு ஆக்ஷன் பிளானே போட்டு கொடுத்துரும். இது சாதாரண பிளான் இல்ல. ஒவ்வொரு நாளும் என்ன பேசணும்னு ஸ்கிரிப்டே கொடுத்துரும். அதுவும் எப்படி? ரொம்ப கேஷுவலா, ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரி. ஒரு நாள் டிப்ஸ், ஒரு நாள் கதை, ஒரு நாள் ஒரு கேள்வி, கூடவே ஆடியன்ஸை ஒரு சின்ன வேலை செய்ய வைக்கிறது. இப்படி மாத்தி மாத்தி கொடுத்தா போர் அடிக்கவே அடிக்காது.
இங்க பாருங்க, இது அந்த பிளானோட ஒரு சாம்பிள். நாள் அவங்கள வரவேற்கிறோம். 2வது நாள் பட்ஜெட் பத்தி ஒரு டிப்பு கொடுக்கறோம். 3வது நாள் ஒரு கட்டுக்கதையை உடைக்கிறோம். ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு சின்ன ஆக்ஷன் கூட இருக்கு. பார்க்கவே எவ்ளோ சிஸ்டமேட்டிக்கா இருக்கு பாருங்க. சரி, நாம இந்த விளக்கத்தோட முடிவுக்கு வந்துட்டோம். உங்களுக்கு நினைவு இருக்கா? நாம ஒரு விப்பு பேப்பரோட ஆரம்பிச்சோம். ஆனா இப்போ உங்க கையில ஒரு மாசத்துக்கான முழு கண்டென்ட் பிளேபுக்கே இருக்கு. இந்த மாற்றம் தான் நம்மளோட இலக்கு. இந்த சிஸ்டத்தோட முக்கியமான நன்மை இதுதான். ஆரம்பத்துல நீங்க உணர்ந்த ஐயோ என்ன பண்றதுங்கிற டென்ஷன் இனிமே உங்களுக்கு இல்ல. அதுக்கு பதிலா உங்ககிட்ட கண்டென்ட் ஒரு 6 மாதிரி ஓடிட்டே இருக்கும். சோ இன்னைக்கு நாம கத்துக்கிட்ட 4 விஷயம். 1. வெறும் ஐடியாஸ் மட்டும் போதாது, ஒரு சிஸ்டம் வேணும். 2. சரியா கேள்வி கேட்டா சூப்பரா பதில் கிடைக்கும். 3. ஆடியன்ஸோட மனச படிங்க. 4. பிளான் பண்ணி வேலை செஞ்சா நீங்க தான் கிங். அவ்வளவுதான். கடைசியா ஒரே ஒரு கேள்வி. ஒருவேளை கிரியேட்டிவிட்டிங்கிறது புதுசா யோசிக்கிறது இல்ல, சரியா கேள்வி கேட்கறது தானா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.